இசைத்தூரல் ஆயிரம், புது பாடல் ஆயிரம், செவியூரம் பூப்பதாலே உயிர் ராகம் என்றும் தாலாடுதே. தமிழ் பாடல் காவியம், அமுதூரும் ஓவியம், இசை மாலை கேட்பதாலே நெஞ்சம் பூக்கும். சுவைதான் இன்றே புது ராகம் தண்ணி கேட்கலாம், இசை கோடி மீட்கலாம். ஆகாஷ்வாணி இசையோடு நீங்கள். FM Rainbow 103.3. ஆகாஷ்வாணி இசையோடு நீங்கள். FM Rainbow. FM Rainbow 103.3 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் பிற்பகல் 3:03. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நமது கடல் நமது கடமை நமது வாய்ப்பு உலக கடல்சார் தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகம். பங்கேற்கிறார் பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் முனைவர் டி. ஜெயராஜசேகர் அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ. விக்னேஷ். வணக்கம் நேயர்களே. இன்று செப்டம்பர் மாதம் 25ஆம் நாள் உலக கடல்சார் தினம். நிலத்தை ஐவகையாக பிரித்த நம் முன்னோர்கள் கடல் மற்றும் கடல் சார்ந்த நிலப்பகுதியை நெய்தல் என குறிப்பிட்டதோடு அதற்கு வர்ணனை தெய்வமாக கருதினர். அதனால்தான் கடல் மற்றும் கடல் சார்ந்த பகுதியை வருணன் மேய பெருமணல் உலகமும் என தொல்காப்பியம் சுட்டுகிறது. இக்கடலானது புவியின் மேற்பரப்பில் 70% ஆக்கிரமித்துள்ளது. இது புவியின் பருவநிலையை நிலைப்படுத்துவதோடு நீர் சுழற்சி, கரிம சுழற்சி, நைட்ரஜன் சுழற்சி ஆகியவற்றிலும் முக்கிய பங்கு ஆற்றுகிறது. இது மட்டுமா, கடல் போக்குவரத்தால் நாட்டின் பொருளாதாரம் உயர்கிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இத்தகைய கடலையும் கடல் சார்ந்த சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கவும் கடல்சார் துறையின் பங்களிப்பை கொண்டாடுவதற்கும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. மேலும் இந்நாள் குறித்த நமது பல கேள்விகளுக்கும் ஐயங்களுக்கும் விளக்கமளிக்க காத்திருக்கிறார் பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் முனைவர் டி. ஜெயராஜசேகர் அவர்கள். அவரைத்தான் நாம இந்த நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கின்றோம். நேர்களே வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், நான் தொடக்கத்திலே கொடுத்த மாதிரி இன்று உலக கடல்சார் தினம். இந்த தினத்தை நம்ம எதற்காக கொண்டாடணும், இந்த தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு முன்மொழிந்தவர் யார், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். கடற்சார் தினம் கொண்டாட வேண்டிய அவசியம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தில் 100% இந்த புவியை 70% நீர் சூழ்ந்திருக்கு அப்படின்னு நீங்கள் உங்கள் முன்னுரையில் குறிப்பிட்ட மாதிரி 70% நீர் சூழ்ந்த இந்த உலகத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கடல் போக்குவரத்து, வர்த்தகம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உலக நாடுகளுக்கு நம்ம தெரிவிக்கணும். ஏன்னா எப்படிலாம் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த மூலமாக போகலாம் அப்படின்றது தெரியும். அதுக்கடுத்து கடல் போக்குவரத்து துறையில் உள்ள பாதுகாப்பு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஆற்றல் சேமிப்பு, பாதுகாப்பு தொழில்நுட்ப முறைகள், பசுமை தொழில்நுட்ப முறைகள், இது எல்லாத்தையுமே ஊக்குவிக்கிற மாதிரி. ஏன்னா கடல் போக்குவரத்துல சமீப நாட்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கடல் கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகரிச்சுட்டு போகுது. கடல் மாசுபாடு எல்லாம் அதிகரிச்சுட்டு போகுது. இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரியான நடவடிக்கைகளை நம்ம ஊக்குவிக்க வேண்டிய சூழல் வருது. அதே மாதிரி கடல்சார் துறையில் உள்ள வேலை வாய்ப்புகளை பத்தின ஒரு விஷயத்தை மக்கள்கிட்ட சொல்லணும். உலக வர்த்தகத்துல ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 80% மேலானது, உலக வர்த்தகத்துல 80% மேலானது கடல் வழியா நடக்கிறதுனால அதையும் உலகத்துக்கு வலியுறுத்தணும்ன்ற நோக்கத்துல தான் நம்ம கடற்சார் தினம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டாடுறோம். இந்த கடல்சார் தினம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த வருடம் கொண்டாடப்படுற மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தின் கடைசி வியாழக்கிழமையில அனுசரிக்கிறோம் இந்த கடல்சார் தினத்தை. இந்த கடல்சார் தினம் அனுசரிக்க வேண்டிய அவசியம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எதுக்கு இந்த கடல்சார் தினத்தோட சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கடல்சார் அமைப்புன்னு சொல்லுவாங்க. அந்த கடல்சார் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை எடுத்து அந்த கருப்பொருளை வச்சு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவாங்க. நான் நோக்கம்னு நம்ம சொல்லும் போதே நான் சொன்னேன் என்னென்னலாம் முக்கியமான நோக்கங்கள்னு. அந்த நோக்கங்களுக்கு ஏதுவா இந்த விழிப்புணர்வு நிகழ்வுகளை அந்த நாட்கள்ல நிகழ்த்துவாங்க. அதான் அந்த கடல்சார் தினத்துல நம்ம செய்யற முக்கியமான விஷயம். அதே மாதிரி இந்த கடல்சார் தினம் எங்க நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, துறைமுகங்கள்ல, கப்பல் நிறுவனங்கள்ல, கடல்சார் கல்லூரிகள்ல, சுற்றுச்சூழல் அமைப்புகள்ல,
என்ன மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்தரங்குகள், கருத்து பரிமாற்றங்கள் இதெல்லாம் வச்சு சேர்த்து நடக்கிற மாதிரி இந்த மாதிரி முக்கிய சிறப்பம்சங்களோட இந்த கடல்சார் தினம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் கடைசி வியாழக்கிழமையில கொண்டாடப்படுது. சர்வதேச வர்த்தகத்திற்கு மிக சிக்கனமாக பயனுள்ள போக்குவரத்து துறையை வலியுறுத்துறது. ஏன்னா ஏன் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு கல்லூரியில் நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது வருங்கால தலைமுறை என்ன பண்ணும் அப்படின்னா சர்வதேச வர்த்தகத்தில் எப்படி சிக்கனமான பயனுள்ள போக்குவரத்து முறையை நம்ம ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்றத அவங்க எடுத்துக்கலாம். அது மாதிரி கடல் வழி போக்குவரத்து மூலம் எண்ணெய், எரிவாயு, தானியம், கனிமம் போன்றவற்றை உலகம் முழுவதும் எப்படி கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்றத அவங்க எளிதாக புரிஞ்சுக்கிற முடியும். உலக பொருளாதாரம் மற்றும் வேலை வாய்ப்புக்கான ஆதாரங்கள் என்ன அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சுக்கிற முடியும். அதனால சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உலக வர்த்தகத்திலையும் சுற்றுச்சூழல்லையும் கடல் போக்குவரத்தின் பங்கு என்ன அப்படின்ற வலியுறுத்துறதுக்காக தான் இந்த கடல்சார் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அனுசரிக்கப்படுகிறது. ஐயா, இந்த கேள்வியில் நீங்க கேட்டீங்க இந்த கடல்சார் தினத்தை முன்மொழிந்தவர் யார் அப்படின்னு. முன்மொழிந்தவர் அப்படின்றத விட முன்மொழிந்த ஒரு நபர் இல்லை, ஒரு அமைப்பு முன்மொழியுது. இந்த அமைப்பு நம்மளோட UN, யுனைடெட் நேஷன்ஸ் அவங்க தான் இதை முன்மொழிகிறாங்க. ஏன் முன்மொழிகிறாங்க அப்படின்னா வர்த்தகத்தில், போக்குவரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கும்போது இதை பற்றின ஒரு டீட்டெயில்டான விஷயங்களை நம்ம பேசலாம். இந்த முன்மொழிதல் எப்போ ஆரம்பிச்சிருச்சு, 2ஆம் உலக போருக்கு மேலே ஆரம்பிக்குது. இதை பற்றின விரிவான விளக்கத்தை நான் ஐயாவோட பேசும்போது நான் அடுத்து கொடுக்குறேங்க. சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க கடல்சார் அமைப்பு ஒரு கருப்பொருளை மையமாக வச்சு தான் ஒவ்வொரு ஆண்டும் கடல்சார் தினத்தை அனுசரிப்பாங்க அப்படின்னு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த 2025ஆம் ஆண்டிற்கான உலக கடல்சார் தினத்துடைய கருப்பொருள் என்ன சார் கொடுத்துருக்காங்க? அந்த கருப்பொருளுடைய சாராம்சம் என்ன, அதை பற்றி சொல்லுங்களேன். ஐயா, நல்ல கேள்விங்கய்யா. ஏன்னா இந்த வருடத்திற்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆங்கிலத்தில் அவர் ஓஷன், அவர் ஆப்ளிகேஷன், அவர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்கய்யா. அதாவது நமது கடல், நமது கடமை, நமது வாய்ப்பு, அதை தான் அவங்க கருப்பொருளாக கொடுத்துருக்குறாங்க. 2025ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கடல்சார் அமைப்போட 2024ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் யார் உருவாக்குறா அப்படின்னா அந்த கடல்சார் அமைப்போட பொதுச் செயலாளர் உருவாக்குறார். இதுதான் கருப்பொருள் அப்படின்றத உலகத்துக்கு அறிவிக்கிறார். அப்போ இந்த கருப்பொருள்ல உள்ள நமது கடல் அப்படின்னு கருப்பொருளை ரொம்ப விரிவாக பார்த்தோம் அப்படின்னா நமது கடல் அப்படின்னா உலக வர்த்தகத்தில் 80% மேலே கடல் வழியாக நடைபெறுதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நான் அதில் உலக பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு, வேலை வாய்ப்பு, காலநிலை கட்டுப்பாடு இது எல்லாத்தையுமே பற்றி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடல் சுகாதாரமாக இருந்தால்தான் மனித சமூகத்தின் வளர்ச்சியும் நிலைத்திருக்க முடியும் அப்படின்னு நமது கடல் அப்படின்ற விஷயங்கள்ல அவங்க சொல்ல வர்றாங்க. அதே மாதிரி நமது கடமை அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கடல்சார் துறையினருக்கு கப்பல் போக்குவரத்து, துறைமுகம், மீன்பிடி, வர்த்தகம் இதில் இருக்கிறவங்களுக்கு கடல் வளங்களை எப்படி பாதுகாக்கணும், உங்களோட பொறுப்பு என்ன அப்படின்ற விஷயத்த அந்த கருப்பொருள் மூலமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி சர்வதேச கடல்சார் அமைப்பு விதிகள் என்னென்னலாம் சொல்லுது. பொதுவாக நம்மளோட சர்வதேச கடல்சார் தினம் எதுக்கு கடைபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சர்வதேச கடல்சார் அமைப்போட விதிகளை மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கிறதுக்காக தான் இது கடைபிடிக்கிறோம். இந்த விதிகள் என்ன அப்படின்னா சர்வதேச கடல்சார் பாதுகாப்பு, மாசு தடுப்பு, பசுமை தொழில்நுட்ப விதிகள் இது எல்லாத்தையுமே சொல்றதுக்காக. மிக முக்கியமானது நமது கடமை அப்படின்றதுல நெகிழி மாசு, எண்ணெய் கசிவு, கப்பல் புகைமூட்டம் இந்த மாதிரியான சவால்களை எப்படி நம்ம எதிர்கொள்ள போறோம், அதை எப்படி குறைக்க போறோம் அப்படின்றதான் நமது கடமையில் அவங்க சொல்ற அந்த கருப்பொருள்ல சொல்ற விஷயங்கள். நமது வாய்ப்பு அப்படின்ற ஒரு 3வது ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இதுல பசுமை கப்பல் தொழில்நுட்பம், மீள் சுழற்சி ஆற்றல், டிஜிட்டல் மாற்றம் இதை இத்துறை வளர்ச்சிக்காக, அதாவது நம்மளோட கப்பல் துறை வளர்ச்சிக்காக, கடல்சார் அமைப்பு துறை வளர்ச்சிக்காக எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதான் நமது வாய்ப்புல முதல் விஷயமா சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரியும் SDG அப்படின்றது நிலைத்த வளர்ச்சி, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு. இதில் 14வது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா லைஃப் பிலோ வாட்டர், கடலுக்கு கீழே வாழ்கிற உயிரினங்களோட பாதுகாப்புக்கும். 13வது பாயிண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா கிளைமேட் ஆக்ஷன், சுற்றுச்சூழல், அதாவது நம்மளோட இந்த வானிலை மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதோட ஆக்ஷனுக்காகவும். இதை அடைகிறதுக்கு கடல்சார் துறையின் பங்கு என்ன அப்படின்றத, கடல்சார் துறையோட நிலைத்த வளர்ச்சியோட குறிக்கோளை நோக்கி நம்ம எப்படி பயணிக்க போகிறோம் அப்படின்றத நமது வாய்ப்புன்றதெல்லாம் கொடுக்குறாங்க. புதிய வேலை வாய்ப்பு, புதிய ஆராய்ச்சிகள், சர்வதேச ஒத்துழைப்பு இதுக்கான வாய்ப்புகள்லாம் என்னென்ன அப்படின்றதையும் இந்த நமது வாய்ப்புகளில் கொடுக்குறாங்க. அப்போது கருப்பொருள் எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நமது கடல், நமது கடமை, நமது வாய்ப்பு அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. ஆங்கிலத்தில் அவர் ஓஷன், அவர் ஆப்ளிகேஷன், அவர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கய்யா.
ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. அதாவது இந்த 2025ஆம் ஆண்டிற்கான கடல்சார் தினத்தின் கருப்பொருள் நமது கடல், நமது கடமை, நமது வாய்ப்பு. இது ஒவ்வொன்றுக்கும் உள்ள சாராம்சங்கள் என்னென்ன அப்படின்னு ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. இந்த கருப்பொருள் தொடர்புடைய உலகளாவிய முயற்சிகள் அப்படின்னா என்னென்ன இருக்குது? இந்த வருட கருப்பொருள்ல உலகளாவிய முயற்சிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டுக்கான முயற்சிகளில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா BBNJ ட்ரீட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மெரைன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆஃப் ஏரியா பியாண்ட் நேஷனல் ஜூரிடிகேஷன். அதுக்கான ட்ரீட்டி, அதாவது ஒரு கடல்சார் உயிரின வளங்களை பாதுகாக்கும் ஒரு உடன்படிக்கை. அதுதான் இந்த 25ஆம் ஆண்டு கருப்பொருளோட முக்கியமான நோக்கம். அதாவது அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்ட கடல் பல்லுயிரியின் பாதுகாப்பு மற்றும் நிலையான பயன்பாடு குறித்த ஐக்கிய நாட்டு ஒப்பந்தம். இதுதான் அந்த ஒப்பந்தத்தோட பேர், அதாவது BBNJ ட்ரீட்டி அப்படின்றது. அந்த ஒப்பந்தத்தை நம்ம நடைமுறைப்படுத்துறதுக்கான விஷயங்களை தான் முதலாக அதை பண்றாங்க. கருப்பொருளோட முக்கியமான நோக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நெகிழி பயன்பாடை குறைக்கிறது, அதாவது கடல்களில் உள்ள நெகிழி மாசை குறைக்கிறதுக்கான புதிய சர்வதேச ஒப்பந்தங்கள். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கிய நாடு கடல் மாநாடு, 3rd UN ஓஷன் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்ற கடல் மாநாட்டில் நடந்த தீர்மானங்களை இந்த கடல்சார் தினத்து மூலமா மக்களுக்கு விளக்குறதுக்காக கடல்சார் தினத்தில் அந்த கருப்பொருளோட இணைத்து சேர்த்து வச்சிருக்கிறாங்க. அதை தான் சொல்ல வர்றாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த தலைப்பு வந்து கடல் நமக்கு சொந்தமானது, அதை பாதுகாப்பது நமது கடமை, அதே சமயம் பாதுகாப்பான வளர்ச்சிக்கான வாய்ப்பு. இந்த செய்தியை தான் உலகுக்கு இந்த கருப்பொருள் மூலமா சொல்ல வர்றாங்க. அடுத்ததா சார், நம்ம சர்வதேச கடல் அமைப்பு, அதாவது IMO அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இது எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது, எதற்காக நிறுவப்பட்டது, அதை பற்றி சொல்லுங்களேன். மிக நல்ல கேள்வி இது. ஏன்னா அந்த சர்வதேச கடற்சார் அமைப்பு அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம இதை பற்றின விளக்கங்களை நம்ம நிறைய பேச முடியும். ஏன் இது உருவாச்சு அப்படின்னு பேச முடியும். இதோட வரலாற்று பின்னணி பார்த்தீங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் உலக அளவில் கடல் போக்குவரத்தோட பயன்பாடு அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாடு விட்டு இன்னொரு நாடு போகிறது, அதனால உருவான அந்த கடல் போக்குவரத்து அதிகரிப்பு 19வது 20ஆம் நூற்றாண்டுகளில் ஆரம்பிச்சிருக்கு. அதே நேரங்களில் அந்த காலத்தில் ஒற்றுமையான சர்வதேச விதிமுறைகள் கிடையாது. அதாவது நம்ம நாட்டுக்கு ஒரு விதிமுறை இருக்கும், பக்கத்தில் உள்ள பாகிஸ்தானுக்கு வேற மாதிரி இருக்கும், அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு வேற மாதிரி இருக்கும். இதே மாதிரி விதிமுறைகள் வேற வேற மாதிரி இருந்தது. பல நாடுகள் தனித்தனி விதிமுறைகளை பின்பற்றியதால் பாதுகாப்பு குறைபாடுகள், கடல் விபத்துகள், மாசுபாடு போன்ற சிக்கல் அதிகரித்தது. இதுல என்ன அப்படின்னா, ஒரு மாசு கடல்ல நம்ம இங்க கலந்தோம் அப்படின்னா உலகத்துல ஏதாவது ஒரு மூலையில அதோட இம்பாக்ட் இருக்கும். அதனால அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்துச்சு. இப்போ புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கடல் போக்குவரத்து அதிகரிக்கிறதுனால மாசு அதிகரிக்கிறது. அந்த மாசை கட்டுப்படுத்துறதுக்கு சர்வதேச விதிமுறைகள் கிடையாது, ஒவ்வொரு நாடும் தனித்தனியா வச்சிருக்கிறாங்க. இதனால சர்வதேச அளவுல ஒரே மாதிரியான சட்டம் விதிமுறை தேவை அப்படின்னு ஒன்று வரும்போது தான் இந்த சர்வதேச கடல்சார் அமைப்பை பத்தி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த சர்வதேச கடல்சார் அமைப்பு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1948ஆம் ஆண்டு ஜெனீவால உள்ள ஒரு மாநாட்டில் உலக நாடுகளுக்கு இடையேயான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுது. இந்த கடல் விஷயங்கள்ல நம்ம ஒரு ஒற்றுமையா ஒரு உடன்படிக்கைக்கு வரணும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுது. ஆனா இந்த பேச்சுவார்த்தை 1958 நடைமுறைக்கு வருது. 58வது வருடம் நடைமுறைக்கு வருது. 1982 அதோட பேர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதோட பேர் இன்டர் கவர்மெண்டல் மேரிடைம் கன்சல்டேட்டிவ் ஆர்கனைசேஷன் இருந்தது, IMCOன்னு இருந்தது. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் IMOன்னு கொஞ்சமா சுருக்கி IMOன்னு, அதாவது கடற்சார் அமைப்பு, சர்வதேச கடற்சார் அமைப்புன்னு நேரடியாக கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அந்த IMO நிறுவப்பட்டதற்கான முக்கிய காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் காரணம் கடல் பாதுகாப்பு. அதாவது கப்பலில் ஏற்படுற விபத்துகளை குறைக்கிறது, பயணிகள் மற்றும் சரக்கு பாதுகாப்பை உறுதி செய்கிறது. இது ரெண்டு சம்பந்தப்பட்ட கடல் பாதுகாப்பு தான் முக்கியமான ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. எண்ணெய் கசிவு, ரசாயன கழிவு, கப்பல் புகைமூட்டம் போன்றவற்றால் கடல் மாசுபாடாகாமல் தடுப்பது. இது ரெண்டாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்புல வர விஷயம். இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு நமக்கு வரும்போதே இன்னொரு விஷயமும் சேர்ந்து வரும், இந்த நெகிழி, இன்னொன்று கார்பன் உமிழ்வு. இந்த ரெண்டு விஷயத்தையும் குறைச்சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உருவாக்குறது. அப்ப முதல்ல கப்பல் பாதுகாப்பு, ரெண்டாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, அடுத்த விஷயம் சர்வதேச வர்த்தகத்தை எளிமையாக்குறது. இது எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பொருட்களை எளிமையா கொண்டு போக முடியும் அப்படின்ற எளிமையாக்குற விஷயங்களை இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, ஒரே மாதிரி விதிமுறைகள் இல்லை அப்படின்னா வர்த்தகம் கூடும் குறையும். இப்போ நமக்கு நடந்துகிட்டு இருக்கிற இஷ்யூஸே நமக்கு ஒரு உதாரணம், 50%, 100% அப்படின்னு பேசிட்டே இருக்கிறோம்.
நீங்கள் எங்களுக்கு இறக்குமதி பண்ணால் அந்த வரி அப்படின்னு நம்ம அமெரிக்கா பேசுகிற மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி சர்வதேச விதிகளில் ஒரே மாதிரியான விதிகள் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கடல்சார் அமைப்பு அப்படின்ற ஒரு ஒன்றை உருவாக்குறோம். இந்த ஐஎம்ஓ வந்து அனைத்து நாடுகளும் கடைபிடிக்க வேண்டிய சர்வதேச கடல்சார் அமைப்பு விதிகளை வந்து உருவாக்குனாங்க. அது ஐஎம்ஓவோட தோற்றத்தினால உருவாக்குனாங்க. இதனால சர்வதேச விதிமுறைகளை உருவாக்குறது மூன்றாவது விஷயம். அடுத்து சட்டவிரோத செயல்களை தடுத்தல், அதாவது கடற்கொள்ளை, சட்டவிரோத கடத்தல், மனித கடத்தல். நீங்கள் போயிட்டு இருக்கும்போதே மாலுமிகளை கடத்திட்டு போயிடுவாங்க கடற்கொள்ளையர்கள். அந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறது, இது வந்து முக்கியமான விஷயம். ஐந்தாவதா பசுமை வளர்ச்சியை ஊக்குவித்தல், அதாவது கிரீன் ஷிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பசுமை கப்பல்கள், ஸ்மார்ட் போர்ட்ஸ், செயற்கை நுண்ணறிவு கொண்ட துறைமுகங்களை உருவாக்குறது, இதெல்லாம் கடல்சார் துறையின் எதிர்கால திட்டங்களா நம்மளோட சர்வதேச கடல்சார் அமைப்பு உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த 5 காரணங்களுக்காக தான் இந்த கடல்சார் அமைப்பு செயல்பட்டு இருக்கு. அடுத்து இந்த கடல்சார் அமைப்பு இந்த செயல்பாடுகளை எப்படி நோக்கமா வச்சிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எளிமையா சொல்லணும் அப்படின்னா SSEE, பாதுகாப்பான ஒரு செக்யூர்டு என்விரான்மெண்ட், ஒரு அரவணைக்கப்பட்ட ஒரு அமைப்புல திறன் வாய்ந்த சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு விஷயத்தை அவங்க நிறுவிட்டு இருக்கிறாங்க. அதாவது சேஃப், செக்யூர், எஃபிஷியன்ட் அண்ட் என்விரான்மெண்டலி சவுண்ட். இந்த 4 தான் அவங்களோட மிஷனா இருக்கு. இதை வச்சு தான் அவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க நம்மளோட சர்வதேச கடல்சார் அமைப்பு. இதை ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கீங்க, உலக வர்த்தகத்திற்கும் மனித வாழ்விற்கும் அத்தியாவசியமான கடல் போக்குவரத்து பாதுகாப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் உகந்தவாறு நடைபெற செய்வதற்காக தான் இந்த ஐஎம்ஓ அப்படின்னு ஒன்று நிறுவப்பட்டிருக்கு, சர்வதேச கடல்சார் அமைப்பு நிறுவப்பட்டிருக்கீங்க. ஒற்றுமை இல்லை நாடுகளுக்கு இடையில, கடல் சார்ந்த விதிமுறைகள் சரியாக இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அந்த நாடுகளுக்கு இடையிலான அந்த கடல் சார்ந்த ஒரு ஒற்றுமையை நிலைப்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த சர்வதேச கடல்சார் அமைப்பு நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி சர்வதேச கடல்சார் அமைப்பு உருவாகிய பின்பு சர்வதேச உடன்படிக்கைகள்னு என்னென்ன எடுத்திருக்காங்க சார்? ஐயா, ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வந்து ஒரு 11 உடன்படிக்கைகளை சொல்லலாம். இதில் முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சோலாஸ் அப்படிம்பாங்க, SOLAS. இதில் வந்து சேஃப்டி ஆஃப் லைஃப் அட் சி, அதாவது வந்து எஸ்னா சேஃப்டி, ஓனா ஆஃப் லைஃப் அட் சி. இதுதான் வந்து 1914 இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அப்படின்ற ஒரு நம்ம உலக நாடுகள் அமைப்புல உருவான ஒரு கருத்தரங்கில் உருவான ஒரு விஷயம் தான். இது 1914 வருடத்தில் உருவாக்குனது. 1974 வருடத்தில் திரும்ப மாற்றம் பண்ணியிருக்காங்க சில மாற்றங்களை. உலகிற்கு முக்கியமான கடல்சார் உடன்படிக்கை தான் முதல் உடன்படிக்கை. கடல் போக்குவரத்து, கடல் பாதுகாப்பு, கடல் உபகரணங்கள், அவசர சிக்னல்கள், அதாவது இங்க போகலாம் போகக்கூடாது, உயிர் காக்கும் வசதிகள், இந்த விதிமுறைகள் எல்லாம் சேஃப்டி ஆஃப் லைஃப் அட் சி, அதாவது கடல் மேல் உங்களுள்ள வாழ்க்கைக்கு உள்ள பாதுகாப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்ற விதிமுறை 1. 2வது பாத்தீங்க அப்படின்னா வந்து மார்போல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஃபார் பிரிவென்ஷன் ஆஃப் பொல்யூஷன் ஃப்ரம் ஷிப்ஸ். அதாவது கப்பல்கள் வெளிவிடுற மாச குறைக்கிறதுக்கான, தடுக்கிறதுக்கான விதிமுறைகளை வகுத்தது. 1973 78 வருடங்களுக்கு இடையில இதை வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணி இதை மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. கப்பல்ல இருந்து ஏற்படும் மாசுபாடு, குறிப்பா எண்ணெய், ரசாயனம், கழிவுநீர், ஏன்னா கழிவுநீர் கண்டிப்பா இருக்கும், பிளாஸ்டிக் அதாவது நெகிழி, காற்று மாசு, இதெல்லாம் தடுக்கிறதுக்காக ஒரு 6 அனெக்ஷரோட 6 பகுதிகளை கொண்ட ஒரு உடன்படிக்கை நகலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க நம்மளோட சர்வதேச கடல்சார் அமைப்பு. இது 2வது. 3வது பாத்தீங்க அப்படின்னா STCW அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங், சர்டிஃபிகேஷன் அண்ட் வாட்ச் கீப்பிங் ஃபார் சீஃபாரர்ஸ். அதாவது STCWோட சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ட்ரைனிங், T ஃபார் ட்ரைனிங், C ஃபார் சர்டிஃபிகேஷன், W ஃபார் வாட்ச் கீப்பிங். இந்த 4 விஷயத்தை சேர்த்து கப்பலில் பணிபுரிகிற மாலுமிகள் மற்ற அதிகாரிகளுக்கு பயிற்சி என்ன, சான்றிதழ் என்ன, பணி நெறிமுறை என்ன, அதாவது யாரும் போய் மாலுமி ஆயிட முடியாது, அவங்களுக்கு ஒரு நெறிமுறைகள் வேணும் அப்படின்றதுக்காக இது 1978ஆம் வருடம் இதை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க. இன்டர்நேஷனல் லெவலில், உலக லெவலில், சர்வதேச லெவலில் இந்த மாதிரியான சர்டிஃபிகேஷன் இருக்கணும், அவங்களுக்கு இந்த தகுதிகள் இருக்கணும், அப்படின்னா தான் கப்பலில் கடலில் பயணிக்க முடியும் அப்படின்றத ஒன்று கொண்டு வர்றாங்க. அதே அடுத்து 4வது முக்கியமான உடன்படிக்கை பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் லோட் லைன்ஸ். லோட் லைன்ஸ், எல்எல்னா லோட் லைன்ஸ், அது எல்எல்னு சொல்லுவாங்க. அந்த கப்பலில் சரக்கு ஏற்றும் போது எவ்வளவு ஆழம் வரை பாதுகாப்பாக செல்ல முடியும் அப்படின்ற நிர்ணயிக்கிற விதிமுறைகள். நம்ம வாட்டு நிறைய ஏற்றிட்டு போய் நம்ம ரோட்டில் பார்க்குறோம், நம்ம வாகனங்களை ஏற்றிட்டு போவோம், திடீர்னு பஞ்சராகி நிற்கும், இல்லை டயர் வெடிக்கும், பஸ்ட் ஆகும், ஏதாவது ஒன்று பண்ணும். இதே மாதிரி கடலில் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது, ஏன்னா முழுசாக மூழ்கிடுவோம். அதனால தான் இந்த எல்எல் அப்படின்றது, அதாவது லோட் லைன்ஸ் என்ன அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 1966ஆம் வருடம் இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாங்க.
5வது உடன்படிக்கை பார்த்தீங்க அப்படின்னா COLREG கால்ரெச் அப்படின்னு கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரெகுலேஷன்ஸ் ஃபார் பிரிவென்டிங் கொல்யூஷன்ஸ் அட் சி, கடல்ல உள்ள மோதலை தடுக்கிறதுக்கு, ஏய் நீ எல்லை தாண்டி வந்துட்ட, எங்க கடல்ல வந்துட்ட அப்படின்ற ஒரு மோதலை தடுக்கிறதுக்காக ரூல்ஸ் ஆஃப் ரோட் அட் சி அப்படின்றது தான் வந்து ஈஸியான சொல்லணும் அப்படின்னா, அதாவது நீங்க எங்க கடல் எல்லை இதை தாண்டி வர்ற இந்த மாதிரி மோதல்களை தடுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த COLREG. இது 5வது உடன்படிக்கை. 6வது உடன்படிக்கை பார்த்தீங்க அப்படின்னா SAR அப்படின்னு சொல்லுவாங்க, சர்ச் அண்ட் ரெஸ்கியூ. அது சிம்பிள் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் அண்ட் ரெஸ்கியூ இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் மேரிடைம் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ, கடலில் ஆபத்தில் சிக்கியிருப்பவர்களை தேடி மீட்கும் விதிமுறைகள். எங்கேயாவது மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள தேடி மீட்டெடுக்கிறதுக்கான விதிமுறைகள். அதுக்கு அடுத்த கோடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 7வது முக்கியமான உடன்படிக்கை இல்ல விதிமுறைகள்னு பார்த்தோம் அப்படின்னா ISM அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் கோட். கப்பலில் பாதுகாப்பான மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விதிமுறைகள் கடைபிடிக்கப்படுகிறதா அப்படின்றது கண்டிப்பா பார்ப்பாங்க. கப்பல்ல இதெல்லாம் வச்சிருக்கிறாங்களா இல்லையா, இல்ல தேவையா செயற்கை பூச்சிகள்லாம் வச்சிருக்கிறாங்களா இல்லையா, வச்சிருந்தாங்கன்னா ஏன் வச்சிருக்கிறாங்க, அதோட டெஸ்ட் ரிப்போர்ட் என்ன, இந்த மாதிரி விஷயங்களுக்காக 1993ஆம் வருடம் இந்த 7வது விதிமுறை உருவாக்கப்பட்டிருக்கு. 8வது விதிமுறை பார்த்தீங்க அப்படின்னா ISPS அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் ஷிப் அண்ட் போர்ட் ஃபெசிலிட்டி செக்யூரிட்டி கோட். இது 2004ஆம் வருடம் அந்த 9/11 தாக்குதல் நம்ம எல்லாத்துக்கும் நினைவில் இருக்கும். அதுக்கப்புறம் உருவான ஒரு விஷயம், துறைமுகங்கள் மூலமா யாரும் ஊடுருவாம இருக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் ISPS, இன்டர்நேஷனல் ஷிப் அண்ட் போர்ட் ஃபெசிலிட்டி செக்யூரிட்டி கோட். கப்பல் மற்றும் துறைமுகங்களுக்கான பாதுகாப்பு விதிமுறைகள், யாருமே உள்ள நுழைஞ்சிட முடியாது, ஈஸியா வெளியில வந்துட முடியாது, எல்லாமே பாதுகாப்போட தான் செயல்படணும் அப்படின்றதுக்காக. இன்னொன்று 9வது விதிமுறை மிக முக்கியமான விதிமுறை, நம்மளோட சுற்றுச்சூழல் மாசுபாடை தடுக்கிறதுக்காக AFS அப்படின்னு சொல்லுவாங்க, ஆன்டி ஃபவுலிங் சிஸ்டம்ஸ் ஆன் ஷிப்ஸ், AFS, இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் ஆன் த கண்ட்ரோல் ஆஃப் ஹார்ம்ஃபுல் ஆன்டி ஃபவுலிங் சிஸ்டம்ஸ் ஆன் ஷிப்ஸ். கப்பல்ல அடியில பயன்படுத்தப்படும் நச்சு பூச்சிகள், டாக்ஸிக் பெயிண்ட்ஸ் சொல்லுவாங்க, கப்பல்ல பெயிண்ட் அடிக்கிறோம் இல்லையா, அந்த நச்சு பூச்சிகளை தடை செய்யறதுக்கான உடன்படிக்கை, நச்சு பூச்சிகள் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து 10வது விதிமுறை பேலஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் கன்வென்ஷன், BWM சொல்லுவாங்க, 2004ஆம் ஆண்டு உருவாக்குறாங்க. கப்பல்ல பயன்படுத்தப்படும் பேலஸ்ட் வாட்டர் மூலம் பரவும் அந்நிய உயிரினங்களை, அதாவது இன்வாசிவ் ஸ்பீசிஸ் கட்டுப்படுத்தும் விதிமுறைகள். எங்கேயாவது போவோம், நம்ம நாட்டில் அதில் தடை இருக்கிற சில உயிரினங்களை பிடிச்சிட்டு வருவாங்க வேற பன்னாட்டு எல்லைகளில் போய், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடாது. அந்நிய உயிரினங்களை பிடிக்கிறதுக்காக கட்டுப்படுத்துற இல்ல தடை செய்யற விதிமுறைகள் தான் BWM அப்படின்றது. 11வது உடன்படிக்கை விதிமுறை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹாங்காங் கன்வென்ஷன், ஷிப் ரீசைக்கிளிங். அதாவது ஒரு கப்பல் வந்து உபயோகிக்கிறதுக்கு உகந்ததல்ல அப்படின்னு முடிவு பண்ணோம்னா அதை ரீசைக்கிள் பண்ணி திரும்ப வந்து அது மறுசுழற்சி மூலமா உபயோகிக்கலாமா அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஷிப் ரீசைக்கிளிங் அப்படின்ற ஒரு விதிமுறை. அதாவது கப்பலை சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் மறுசுழற்சி செய்வதற்கான விதிமுறைகள், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றதுக்கான விதிமுறைகள். இது தவிர நம்மளோட சர்வதேச கடற்சார் அமைப்பு வந்து நிறைய கைட்லைன்ஸ், புரோட்டோகால்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் தொடர்ந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இங்க இதில் குறிப்பாக 11 உடன்படிக்கைகளை சொல்லியிருக்கீங்க. அதுலேயும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து நம்ம வந்து கப்பல் பயணம் செய்தால் மட்டும் போதாது, அந்த கப்பலை செலுத்தக்கூடிய மாலுமியோடைய தகுதிகள் என்னென்ன இருக்கணும், பயணிகள் வந்து விபத்துக்கு உள்ளாயிட்டா அவங்களுக்கு முதலுதவி எப்படி கொடுக்கணும், இரண்டாவது வந்து பொருட்களை வந்து அளவுக்கு மீறி ஏற்றி செல்லக்கூடாது, அதுக்கும் சில வரைமுறைகள் விதிமுறைகள் அப்படிலாம் இருக்குது. சுற்றுச்சூழலுக்கு மெயினாக அது பாதிப்பு இல்லாத வகையில் நம்ம கப்பல் போக்குவரத்து அமையணும் அப்படின்னு பல தகவல்களை எடுத்து சொல்லியிருக்கீங்க. இப்போ 11 சொல்லியிருக்கீங்க உடன்படிக்கைகள், இது எல்லாமே அத்தியாவசியமானது தான். இதன் மூலம் ஏற்பட்ட நல்லதொரு மாற்றங்கள் அப்படின்னா எதை சொல்லலாம்? ஐயா, மிக முக்கியமான மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடல் பாதுகாப்பு மேம்பாடு அப்படின்றதா முக்கியமான மாற்றம். இந்த மாற்றம் எப்படின்னா சேஃப்டி ஆஃப் லைஃப் அட் சி, அதாவது வந்து சோலாஸ், நம்ம ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட அந்த விதிமுறையை பற்றி எலாபரேட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த விதிமுறைகளை பின்பற்ற செய்வதில் விழிப்புணர்வு அதிகரிச்சிச்சு. அதாவது கடலில் நம்ம போகும்போது நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும், கடலில் போகிறதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்ற விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுறதுக்கான விழிப்புணர்வை அதிகரிச்சாங்க. அதே மாதிரி கப்பலில் உயிர்காக்கும் வசதிகள், லைஃப் போட்ஸ், டிஸ்ட்ரெஸ் சிக்னல்ஸ், ஃபயர் சேஃப்டி இதெல்லாம் கட்டாயம் அமல்படுத்தின மாதிரி விஷயங்களை பண்ணாங்க. இதெல்லாம் வந்து இந்த கடல்சார் அமைப்பு மூலமாக, கடல்சார் தினத்தினால ஏற்படுத்தின விழிப்புணர்வு மூலமாக உருவான விஷயங்கள். இங்கே கடல்ல விபத்து மற்றும் உயிரிழப்புகள் குறைய ஆரம்பிச்சிச்சு. இதனால இது வந்து முதல்ல கப்பல் பாதுகாப்பு மேம்பாடு, கப்பல்ல உள்ள பாதுகாப்பு மேம்பாடு முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. மார்போல் அப்படின்ற உடன்படிக்கையின்படி பார்த்தீங்க அப்படின்னா
கடல்சார் தின விழிப்புணர்வு மூலமா இது என்ன பண்ணாங்கன்னா எண்ணெய் கசிவு, ரசாயன கசிவு, பிளாஸ்டிக் மாசு இதை எல்லாத்த பத்தி சொல்ல ஆரம்பிச்சாங்க, விழிப்புணர்வு உருவாக்க ஆரம்பிச்சாங்க. பல நாடுகள்ல ஒரு தடவை யூஸ் பண்ற நெகிழிகளை அடுத்து யூஸ் பண்றதுக்கு தடை பண்ணாங்க. நம்ம நாட்டிலேயே அதை நடைமுறையில் இருக்கு. அதே மாதிரி பசுமை தொழில்நுட்பங்களை ஊக்குவிச்சாங்க. இதெல்லாம் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக நம்ம பண்ண விஷயங்கயா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச ஒத்துழைப்பு, IMO நம்மளோட சர்வதேச கடலமைப்பு மூலமா இந்த சர்வதேச கடல்சார் தினத்தில் நம்ம பண்ண ஊக்குவிப்பு மூலமா 170க்கு மேற்பட்ட நாடுகள் கடலை பொறுத்தளவுக்கு ஒரே மாதிரியான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க, இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கடற்சார் பாதுகாப்பு, தேடல் மற்றும் மீட்பு, கடற்கொள்ளை எதிர்ப்பு ஆகிய நடவடிக்கைகளில் உலக நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பு அதிகரிச்சிருக்கீங்க நம்ம சர்வதேச ஒத்துழைப்புனால. 4வது முக்கியமான மாற்றம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலுமிகள் மற்றும் அவர்களின் வேலைவாய்ப்பு பாதுகாப்பு. ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கேருந்து நாங்கள் வந்து கப்பலில் வேலை பார்க்குறவங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு 10th +2 முடிச்சவங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஏதாவது ஒரு நாடுகளில் போய் அவங்க மாட்டிக்குவாங்க. அந்த மாதிரியான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம STCW அப்படின்ற உடன்படிக்கை மூலமாக கப்பலில் பணிபுரிகிற மாலுமிகளுக்கான பயிற்சி மற்றும் சான்றிதழுக்கான தரம் இதெல்லாம் பற்றி ஃபிக்ஸ் பண்ணாங்க. நான் ஏற்கனவே அதை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்லியிருந்தேன். அது மூலமாக இந்த வேலை வாய்ப்பு பாதுகாப்பில் ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்தாங்க. வேலை செய்யும் சூழ்நிலையை, ஆரோக்கியத்தை, அவங்களோட பாதுகாப்பை இது எல்லாத்தையுமே மேம்படுத்துகிற அளவில் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பசுமை தொழில்நுட்பங்களில் ஊக்குவிப்பு. இது சஸ்டைனபிள் ஷிப்பிங் ஃபார் சஸ்டைனபிள் பிளானட் அப்படின்னு 2020 வருஷம் வந்து கருப்பொருள் வச்சுருந்தாங்க. எப்படி இந்த வருஷம் கருப்பொருள் நம்ம சொன்னோமோ அதே மாதிரி 2020 வந்து சஸ்டைனபிள் ஷிப்பிங் ஃபார் சஸ்டைனபிள் பிளானட், குறைந்த கார்பன் உமிழ் கொண்ட கப்பல்களை உருவாக்குறது. இது வந்து 2020. 2019 பார்த்தீங்க அப்படின்னா எம்பவரிங் உமன் இன் த மேரிடைம் கம்யூனிட்டி, பெண்களின் பங்கு கடற்சார் துறையில் அதிகரிக்கணும் அப்படின்ற. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா பசுமை தொழில்நுட்பங்களை ஊக்குவிக்கணும் அப்படின்ற. உதாரணத்துக்கு இந்த 2 கருப்பொருளை சொன்னேன் நான். இதே மாதிரி பசுமை தொழில்நுட்பத்தை ஊக்குவிக்கணும் அப்படின்னு. அதுக்கடுத்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. பள்ளி, கல்லூரி, ஆராய்ச்சி மையங்களில் வேர்ல்டு மேரிடைம் டே, அதாவது உலக கடல்சார் தினத்தை பற்றின கருத்தரங்குகள், போட்டிகள், உரைகள் இது எல்லாத்தையும் வச்சாங்க. பொதுமக்கள்கிட்ட கடல் என்பது உலக பொருளாதாரத்தின் முதுகெலும்பு அப்படின்றத அடிச்சு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட அறிமுக உரையில் சொன்ன மாதிரி 70% இருக்குது அப்படின்னா எப்படி வந்து நம்மளோட உடலுக்கு வந்து முதுகெலும்பு ரொம்ப அவசியமோ அதே மாதிரி இந்த உலகுக்கு கடல்ன்றது ஒரு முதுகெலும்பு அப்படின்றத தெளிவாக புரிய வச்சாங்க. உலக கடற்சார் தினத்தின் மூலம் கடற்கொள்ளை தடுப்பு, சட்டவிரோத மனித கடத்தல், போதைப் பொருள் கடத்தல், முக்கியமாக இந்த போதைப் பொருள் கடத்தல் இது எல்லாத்தையுமே குறைய ஆரம்பிச்சது இந்த உங்களோட செயல்பாடுகள்னால. சர்வதேச கடற்சார் அமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாடுகளின் கடற்சார் காவல்துறை, அதாவது ஒவ்வொரு நாட்டோட கடல்சார் காவல்துறையோட இணைந்து செயல்பட ஆரம்பிச்சாங்க. இதனால எல்லாமே பாதுகாப்பான நடைமுறைகளுக்கு கொண்டு போக ஆரம்பிச்சிச்சு. சுருக்கமாக நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கு என்ன பதில் அப்படின்னா உலக கடற்சார் தினம் கொண்டாடுவதன் மூலமாக இல்லை இந்த உடன்படிக்கைகள் ஏற்பட்டதன் மூலமாக. எனக்கு ஏன் உலக கடற்சார் தினத்தை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன்னா உலக கடற்சார் தினத்தோட நோக்கமே இந்த உடன்படிக்கைகளை பற்றின விஷயங்களை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான். இதன் மூலமா என்ன ஆகுது அப்படின்னா கப்பல் பாதுகாப்பு உயர்ந்தது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வலுப்பெற்றது, பசுமை கப்பல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தன, மாலுமிகள் நலன் மேம்பட்டது, சர்வதேச ஒத்துழைப்பு வலுவடைந்தது, கடற்சார் கல்வி விழிப்புணர்வு அதிகரித்தது. இதுதான் சுருக்கமாக சொல்லணும்னா நான் சொல்ல வேண்டியதுங்க. ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்க. அதாவது கிட்டத்தட்ட 170 நாடுகள் ஒன்றிணைந்து ஒரே மாதிரியான நடவடிக்கைகளை பின்பற்றாங்க இந்த கடல் சார்ந்த துறையில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அதை வந்து நடவடிக்கைகளில் ஒன்றா சொல்லியிருக்கீங்க. இன்று உலக கடல்சார் தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறது, அதனுடைய நோக்கம் என்ன, முக்கியத்துவம் என்ன, அதே போல் சர்வதேச கடல்சார் அமைப்பு அப்படின்னா என்ன, அது எந்த ஆண்டு நிறுவப்பெற்றது, அதனுடைய நோக்கங்கள் என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை எல்லாத்துக்கும் பொதுவானது. அப்படி இயற்கையாக இருக்கக்கூடிய இந்த கடலை நமது கடல், அந்த கடலை மாசு அடையாமல் பாதுகாக்க வேண்டியது நமது கடமை. அந்த கடல்லேருந்து பல வளங்கள் வந்து நமக்கு கிடைக்கிது. போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, கனிம வளங்களாக இருந்தாலும் சரி, உணவுப் பொருட்களாக இருந்தாலும் சரி, இப்படி பல வாய்ப்புகளை நமக்கு தரக்கூடிய அந்த கடலை நாம் மாசுபடுத்தாமல் பாதுகாக்க வேண்டும். இந்த உலக கடல்சார் தினத்தில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு பல தகவல்களை எடுத்து சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். நன்றிங்க. இதுவரை நமது கடல் நமது கடமை நமது வாய்ப்பு உலக கடல்சார் தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகம் கேட்டீர்கள்.
பங்கேற்றார் பேராசிரியர் மற்றும் சமூக ஆர்வலர் முனைவர் டி ஜெய ராஜசேகர் அவர்கள். உடன் உரையாடியவர் ஏ விக்னேஷ்.